வணக்கம். இது நல்ல தமிழறிவோம் நிகழ்ச்சி. நிறைய தமிழ் சொற்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கும்போது காணொளிகளுடைய கருத்து பதிவுகள்ல சில பேர் சில கருத்துக்களை போட்டிருந்தாங்க. ஆ என்ற எழுத்திலேயே இன்னும் நிறைய வடமொழி சொற்கள் இருக்கிறதே, அதையெல்லாம் தவற விட்டு விட்டீர்களேன்னாங்க. அவர்களுக்காகவே இந்த பதிவு. இப்போ ஆ அப்படின்ற எழுத்தோட ஆரம்பிக்கிற நிறைய சொற்களை பார்த்தீங்கன்னா நீங்க இப்பயுமே சொல்லியிருப்போம். ஆச்சரியம் அப்படிங்கிற வார்த்தை, உண்மையை சொல்லணும்னா வார்த்தைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தை கூட தமிழ் கிடையாது. வார்த்தை என்பதும் ஒரு வடமொழி சொல். வார்த்தைக்கு இணையான ஒரு சொல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு பார்த்தா சொல் என்பதுதான் வார்த்தைக்கு இணையான ஒரு தமிழ் சொல். இப்ப ஆச்சரியம் இது நமக்கு வடமொழி சொல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஆசீர்வாதம் வடமொழி சொல் தான். ஆட்சேபனைன்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் வடமொழி சொல் தான். ஆபாசம்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் வடமொழி சொல் தான். ஆராதனைன்னு சொல்லுவோம், அதுவுமே வடமொழி சொல் தான். ஆலயம்னு சொல்றோம் இல்லையா, அதுவுமே வடமொழி சொல் தான். சாமின்னு சொல்றோம்ல, வடமொழி சொல். அர்த்தம்னு சொல்றோம்ல, வடமொழி சொல். மதியம்னு சொல்றோம் இல்லையா, வடமொழி சொல். விஷயம்னு சொல்றோம்ல, வடமொழி சொல். இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற சொற்கள் இவையாகத்தான் இருக்கின்றன. அப்ப இதற்கு இணையான மாற்று சொல், தமிழ் சொல் எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆச்சரியம்னா வியப்பு, ஆசீர்வாதம்னா வாழ்த்து, ஆட்சேபனைனா மறுப்பு, ஆபாசம் அப்படின்னா அருவருப்பு, ஆராதனை அப்படின்னா வழிபாடு, ஆலயம் அப்படின்னா கோவில், சாமி அப்படின்னா கடவுள், அர்த்தம் அப்படின்னா பொருள், மதியம் அப்படின்னா நண்பகல், விஷயம் அப்படின்னாலும் பொருள். அப்ப எவ்வளவு வடமொழி சொற்களை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு உங்களுக்கு இதன் மூலமா தெரிஞ்சிருக்கும். அதற்கு இணையான மாற்று சொல், தமிழ் சொல் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். இப்ப எதை எங்கு சரியாக முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாளும் நாம் அறிந்து கொள்வோம். நல்ல தமிழ் சொற்களை அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து நல்ல தமிழ் அறிவோம், பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.